ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, மகா சிவராத்திரி அன்று கண் விழிக்க முடியாதவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு. இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மகா சிவராத்திரி அப்படின்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது தூங்காமல் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வதுதான். இது நாளை பிப்ரவரி 26 வருகின்றது. ஆனால் எல்லோராலையும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியாது. உடல்நிலை அதற்கு சாதகமாக நமக்கு அமைய வேண்டும். அந்த மாதிரி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் யாருக்காவது இருந்தது, கண் விழிக்க முடியல அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்று உங்களால கண் விழிக்க முடியல, கவலைப்படாதீங்க. பின் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை நீங்க தவறாமல் பண்ணுங்க. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்த பலனை நிச்சயமா உங்களுக்கு இது பெற்றுத்தரும். அதனால இந்த விஷயத்தை தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். நாளை புதன்கிழமையோடு இந்த மகா சிவராத்திரி வருகின்றது. இரவு முழுவதும் கண் விழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க. உங்களுடைய கையால வில்வ இலையை வாங்கி கொடுத்து அதை நீங்க சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு அர்ச்சனைக்கு வாங்கி தரலாம். அடுத்தது, நீங்க கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு உங்களாலுக்கு முடிந்தால் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அடுத்தது சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு வீடு திரும்பலாம், தவறு ஒன்றும் கிடையாது. வீட்டிற்கு பூஜை அறையில விளக்கு ஒன்று ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கப்புறமா, அதாவது நித்திய விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க, எந்த தப்பும் இல்லை. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான கண்ணாடி டம்ளரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல எச்சில் படாத சுத்தமான தண்ணீரை ஊத்திக்கோங்க. அந்த டம்ளருக்குள்ள 2 வில்வ இலைகள், அதாவது ஒரு இலை அப்படின்றது 3 இலைகள் சேர்ந்தா மாதிரி இருக்கும், அதுதான் ஒரு முழுமையான வில்வ இலை. இந்த மாதிரி 2 வில்வ இலைகளை அந்த கண்ணாடி டம்ளர்ல போட்டுடுங்க. பூஜை அறையில இதை வச்சிருங்க. ஈசனை மனதார நினைத்து, சிவபெருமானை மனதார நினைத்து, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணுமோ அத்தனை முறை நீங்க சொல்லலாம். 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது. அடுத்தது, ஏதாவது கீழே ஒரு விரிப்பு போட்டு உட்கார்ந்து நீங்க அங்க உட்கார்ந்துக்கோங்க. சிவபெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். தரையில அமர முடியலன்னு சொல்றவங்க நாற்காலியில அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதுன்றவங்க 108 முறை குறைந்தபட்சமாவது சொல்லணும். இது உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர கண்டிப்பாக உதவியாக இருக்கும். சிவபெருமானுடைய ஆசியையும் இது பெற்றுத்தரும் சக்தி வாய்ந்த மந்திரம். இதற்கப்புறமா சிவபெருமானுக்கு ஏதாவது நிவேதனம் வைத்து பூஜை அறையில கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நீங்க முடிச்சுக்கலாம். பொதுவாகவே சிவராத்திரி இரவு முழுவதும் நம்முடைய வீட்டுல விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அவ்வளவு பெரிய விளக்கு நம்ம வீட்டுல இருக்க வாய்ப்பு கிடையாது. காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும், அந்த விளக்கையாவது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைங்க. இரவு முழுவதும் கண் விழித்து எண்ணெய் ஊற்ற சிரமமா இருக்கும். அதனால விளக்கை நீங்க குளிர வச்சிடலாம். தண்ணீர்ல வில்வ இலைகள் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அது மட்டும் சிவராத்திரி முழுவதும் அந்த இரவு நேரம் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். பூஜை அறையில எப்பொழுதுமே ஒரு மின் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அது இந்த சிவராத்திரி அன்று எரிந்து கொண்டே இருக்கணும். அடுத்தது, அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய வில்வ இலை ரூபத்துல சிவபெருமானை இரவு முழுவதும் உங்க வீட்டிலேயே இருப்பாரு. அதனால நீங்க சிவராத்திரி முழுவதும் சிவபெருமானை வழிபாடு செய்த பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரி நாள்ல இந்த வழிபாடை யாரெல்லாம் செய்றீங்களோ நிச்சயமா ஈசனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மறுநாள் காலையில, அதாவது 27 காலையில 7 மணி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். மாலை நேரம் ஒரு 5 மணிக்கு ஈசனை மனதார வணங்கிட்டு அந்த தண்ணீரை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு நீங்க அதை ஊத்திடலாம். செடி கொடிகளுக்கு ஊத்திட்டு சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வில்வ இலையோடையே ஊத்திடலாம், எந்த தவறும் கிடையாது. செடி இல்லைன்னா எங்கேயாவது மண் இருக்கு அப்படின்னா அந்த கால்படாத இடம், அந்த இடத்துல இந்த தண்ணீரையும் ஊற்றிடணும். இது மிகவும் சக்தி வாய்ந்த தண்ணீர் வழிபாடு. மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தண்ணீர் வழிபாடு. இதை தவறாமல் நீங்க அனைவரும் செய்து பாருங்க. இது உங்களுக்கு வறுமையை நீக்கும், கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரும். ஒரு நாள் முழுவதும் சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருந்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத 7 முக்கியமான தவறுகளை பற்றி நம்ம சேனல்ல பதிவு கொடுத்துருக்கேன். இதை அனைவரும் தவறாமல் பாருங்கள். ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.